Hello friends, welcome to Monoverse channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope that everyone are fine. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் சண்டே எடுத்த ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. சண்டே எனக்கு எப்படி போகுதுன்ட்டு. சண்டேனாலே எல்லாத்துக்குமே ஒரு ரிலாக்ஸிங் டே. எந்த ஒரு அரிபரியா நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது இல்ல. As usual மார்னிங் இருக்க ரொட்டீன்ஸ் எல்லாமே இருக்கும். பால் காய வைக்கிறது, கெட்டில்ல வாட்டர் ஃபில் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்றது, பிளான்ட்ஸ்க்கு வாட்டர் ஊத்துறது, இது எல்லாமே டெய்லி ரொட்டீன்ல வர ஒரு இதுதான். ஆனா கொஞ்சம் ரிலாக்ஸா பண்ணலாம் இல்லையா? அடுத்தது என் பேபி முழிச்சாச்சு. அவரும் முழிச்ச உடனே எந்திரிச்சு ப்ரஷ் பண்ண வச்சுட்டு வார்ம் வாட்டர் கொடுத்துட்ருக்கேன். ஒரு 3 டேஸாகவே அவனுக்கு கோல்டு ஃபீவரு. ஸோ தட் எந்திரிச்சு கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடித்தா நல்லா இருக்கும்னு தந்தாச்சு. நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அவனுக்கு வந்து சத்து மாவு ப்ரிப்பேர் பண்ணி தந்துடுவேன். சத்து மாவு மார்னிங் தரும்போது பேபிஸ்க்கு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும் வயிறு. அதே சமயம் ரொம்ப நியூட்ரிஷன் இல்லையா, அதனால் அது கொடுத்துட்றது. கொஞ்சம் சாப்பிட வச்சுட்டா நைன்னு இருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருப்பாங்க. அடுத்தது நானும் என் ஹஸ்பண்டும் டீ குடிப்போம். ஸோ தட் டீயும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் சைடில். சத்து மாவும் டீ ரெண்டுமே ரெடி ஆயாச்சு. அப்படியே நான் டீ குடிச்சிட்டு அவனுக்கும் சத்து மாவை வந்து ஊட்டி விட்டுருவேன். அவனை சாப்பிட வச்ச பிறகு நெக்ஸ்ட்டு வந்து மாவு வந்து கொஞ்சம் தான் இருக்குது. வீக்லி ஒன்ஸ் வந்து மாவு அரைச்சிருவேன். இல்லைனா மண்டே டியூஸ்டேலாம் நம்மளுக்கு வந்து என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுனே ஒரே திங்கிங்காக இருக்கும். எப்போவுமே நானே வீட்டில் கிரைண்டரில் போட்டு அரைச்சிருவேன். 1 வீக் வரும். பட்டு டெய்லியுமே இதே மாவு வச்சு இட்லி தோசையே பண்ண மாட்டேன். டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பண்ணுவேன். அன்றைக்கி சண்டேனால் வீட்டில் வந்து நான்வெஜ் வந்து நாட்டுக்கோழி தான். ஹவித்துக்கும் கோல்டாக இருந்து ஹஸ்பண்டுக்குமே லைட்டாக கோல்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ தட் அதுதான் வாங்கியிருந்தோம். குழம்பு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் ஆனியன், கார்லிக், ஸ்பைசஸ்லாம் போட்டு எல்லாத்தையும் வறுத்து அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு குழம்பு வைப்பேன். இந்த மாதிரி தான் யூஸ்வலாகவே வைப்போம். இந்த மாதிரி வச்சா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இட்லியோட, தோசையோட, ரைஸோட எல்லாத்தோடையும் பக்கா காம்போவாக இருக்கும். இதோட ரெசிபி கண்டிப்பாக இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன். ஈவினிங் நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே போகலான்ட்டு நேட்டிவ் பஸார் தான் போயிட்டுருக்கோம். இது வந்து திருவான்மியூர் நடக்குது. 13th ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. இது வந்து கலக்ஷேத்ரா ரோட்டில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்கும் தரேன் எங்கே இருக்குது எதுன்னு. என்ட்ரன்ஸ் ஃப்ரீ, பார்க்கிங் ஃப்ரீ. அப்படியே என்னோட சேர்ந்து நீங்களும் நேட்டிவ் பஸார் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா அந்த டெக்கரேஷன் ஃப்ளவர்ஸ் இருந்தது. பேங்கிள்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் வச்ச மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாமே எவ்வளோ ரேட் என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். அவங்க வந்து 350, 450 இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே இந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்க பேங்கிள்ஸ் தான். நம்ம லெஹங்கா, சாரியோடலாம் மேட்ச் பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த செக்ஷன் ஃபுல் ஆஃப் மெட்டல் இயரிங்ஸ், செயின்ஸ், அப்புறம் ஹேர் பேண்ட்ஸ் கூட இருந்தது. எல்லாமே யூனிக் கலெக்ஷனாக இருந்தது. இயரிங்ஸ் எல்லாமே 100லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. இது எல்லாமே ஹேண்ட்மேட் பேக்ஸ், ஜூட் பேக்ஸ் நல்லா இருந்தது பார்க்குறக்கே. நெக்ஸ்ட் வந்து ஜூட்டாலான மேட்ஸு, காட்டனால் ஆன மேட்ஸ் இதெல்லாம் இருந்தது. குர்த்தி, ஸ்டாப்ஸு, அப்புறம் சாரீஸ் எல்லாமே இந்த நார்த் இந்தியன் டிசைன்ஸ் தான். பாந்தினி டிசைன்ஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான். இதெல்லாமே வுட்டன் ட்ரேஸு, நம்ம காஃபி சர்வ் பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்தது. பார்க்குறக்கு அந்த வுட்லேயே பண்ண மாதிரி செமையாக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்டாச்சூஸ் தான். இது எல்லாமே பிராஸாலான ஸ்டாச்சூஸ். எல்லாமே யூனிக்காக இருந்தது. ஓல்டு ஸ்டாச்சூஸ் கூட அவங்க வச்சுருந்தாங்க. நாங்களும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கொஞ்சமாக ஷாப்பும் பண்ணிட்டு வந்தோம். நான் அங்கே என்ன ஷாப் பண்ணுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்களாம் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எங்கேயாவது சர்ச் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இங்கே போய் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸ்நாக்ஸ் ஸ்டால்ஸும் இருந்தது. டெல்லி அப்பளம், பஜ்ஜி, ஜூஸஸ், கொழுக்கட்டை இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. நாங்கள் ஒரு டெல்லி அப்பளம் வாங்கி சாப்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான vlog இவ்வளோ தான். See you in another video. Bye. Do subscribe, like, share.